இப்பொழுது வாக்குத்தத்த ஆராதனை. ஆகவே அது வாக்குத்தத்த ஆராதனையாக இல்லாமல் நம்முடைய ஆராதனையோடு சேர்ந்து அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாரும் பைபிளை திருப்புங்கள். தம்பிக்கு இங்கே ஒரு பைபிள் இருக்கு, எடுத்துக்கப்பா. போதும், அது வரைக்கும் வாக்கு தத்துவம். சாம் பாஸ்டர் மேலிருந்து அது வரைக்கும் வைப்பேன் வாக்கு தத்துவம். ரைட்டா? சரி, தொடர்ந்து வாசிங்கம்மா. இதை சொன்னேன், இந்த மாதத்தில் கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சொன்னது மாத்திரமல்ல, சொன்னதை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை, சத்தமா சொல்லுங்க, நான் உங்களை என்னங்க அடுத்தவங்க இடத்துல இல்லை, நீங்க கஷ்டப்பட்டு அந்த உங்க இடத்துல தான். ஆமென். வேற யாரையும் வர விட மாட்டேங்கிறார் ஆண்டவர். நீங்க கஷ்டப்பட்ட இடத்துல நீங்க தான் இருப்பீங்க. ஆமென். அதை எவனும் அபகரிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், அங்க உங்களை உங்கள் தேசத்தில் இருக்கு. தம்பி ஒரு பைபிள் வச்சிருக்கிறாரு, அதில் படிச்சிங்கன்னா, அதில் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படித்தேன். ஸ்தோத்திரம். நான் உங்களை உங்கள் நாட்டிலே வைப்பேன். நாட்டிலேன்னு அதில் இருக்கு, அது தேசம் இருக்கு, அதில் நாட்டிலேன்னு இருக்கு. ஸ்தோத்திரம். நீங்கள் வச்சுங்க, இங்கே இருக்கு. ஏன் எனக்கு பைபிள் இருக்கு, நீங்கள் வச்சுங்க. இங்கிலீஷ் பைபிள். நீங்கள் இப்போ உங்களை சொல்லுவேன், நீங்கள் படிக்கணும். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கொடுத்த பிரத்யேகமான ஒரு தரிசனம் தான் இந்த வேத பகுதி. பிரத்யட்சமாய் ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுக்கிறார், நேரடியாய் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். ஏதோ சொப்பனம் பார்த்த மாதிரி இல்லை, பிரத்யட்சமாய் நேரடியாய் இந்த காட்சியை பார்க்கிறார். எசேக்கியா தீர்க்கதரிசியின் மேல் ஆண்டவர் தம்முடைய கரத்தை வைக்கிறார். ஆண்டுடைய கரம் அமர்ந்த உடனே அவர் ஆவிக்குள்ளானார். கர்த்தருடைய கரம் யார் மேல் அமருகிறதோ நீங்கள் ஆவிக்குள்ளாய் நடத்தப்படுவீர்கள். ஆமென். இன்றைக்கு இந்த மாதத்தில் அநேகரை கர்த்தர் தொடப் போகிறார். அநேகர் மேல் தேவகரம் அமரப் போகிறது. நம்முடைய சபையில் உள்ள எல்லாரை கர்த்தர் ஆவிக்குள்ளாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆவிக்குள்ளான உடனே எங்க கொண்டு போய் நிறுத்துறாரு? பயங்கரமான எலும்புகள், உலர்ந்து போன எலும்புகள் சிதறி கிடக்கிற நம்முடைய சுடுகாடு, கல்லறைன்னு சொல்லுவோமே. கல்லறை தோட்டத்தில் போனால் 2-3 எலும்பு தான் கிடக்கும். ஆனால் இந்த இடத்துல குவியலாய் அங்கங்கே சிதறி கிடக்கிற உலர்ந்து போன எலும்புகளின் நடுவே நிறுத்தி ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வி இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? சாத்தியமில்லை, வாய்ப்பு இல்லை, முடியாது. ஏனென்றால் அது உலர்ந்து போயிருக்கிறது. பல நாட்களாய், பல வருடங்களாய் அது உலர்ந்து போயிருக்கிறது. ஏதோ நேற்று விழுந்த எலும்பு இல்லை, காஞ்சி பயங்கரமா வத்தலாய் கிடக்கு. அதுக்கு ஒன்றும் பயன் இல்லாமல் இருக்கு. அதுக்குள்ள உயிர் இல்லை, ஒரு அசைவு இல்லை. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், இது உயிர் அடையுமா? இப்போ உங்களையும் இந்த 9வது மாதத்தில் எசேக்கியா தீர்க்கதரிசியை நிறுத்தினது போல உங்களை நிறுத்தி இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து கேட்கிறார், இந்த பிரச்சனை மாறுமா? அவர் என்ன சொன்னார்னா, பதில் சொல்லல. தேவரீர் கர்த்தாவே நீர் அதை அறிவீர்னு ஒரு அழகான பதில் கொடுத்தார். ஏன்னா அதை திங்க் பண்ண முடியல, அதை யோசிக்க முடியல, கிரகிக்க முடியல. ஏன்னா அப்படி எலும்பு அப்படி இருக்கு, வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை. அநேகர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம், இல்லைங்க இல்லை உங்களுக்கு சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை, அப்படி ஜோசியக்காரன் சொல்லி இருக்கலாம். அப்படிதான் அந்த சூழ்நிலை இருந்துச்சு. அந்த இடத்துல ஆண்டவர் அவனை ஆவிக்குள்ளாக்கி,
என்னங்க? ஆவிக்குள்ளாக்கி. இந்த மாதம் நம்முடைய சபையை, நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆவிக்குள்ளே நடத்துவார். அல்லேலூயா. ஆவியானவர் பொறுப்பெடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஏன்னா இப்பொழுது கவனிங்க, இப்பொழுது அவர் இருக்கிறது பாபிலோன், சிறைப்பட்டு போன பாபிலோன். அங்கிருந்து இங்கே எருசலேமுக்கு வர முடியாது, வாய்ப்பு இல்லை, சாத்தியம் இல்லை. ஏன்னா 70 வருஷம் முடிஞ்சாதான் கொண்டு வருவேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கவனிக்கிறீங்களா? கவனிச்சாதான் இந்த செய்தி புரியும். வாய்ப்பு இல்லைங்க. பாபிலோன்ல இருக்கிறார் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆவிக்குள்ளாக்கி எருசலேமு கொண்டு வந்தார். ஆவிக்குள்ளாக்கி எருசலேமு கொண்டு வந்தார். அல்லேலூயா. வாய்ப்பில்லை, சாத்தியமில்லை. ஆனால் ஆவியினால் எல்லாம். அறிக்கை பண்ணுங்க. ஆவியானவர் இந்த செப்டம்பர் மாதம் நம்மை நடத்துவார். ஆமென். நமக்கு இருக்கிற சூழ்நிலை சாத்தியமில்லை, வாய்ப்பில்லை, முடியவே முடியாதுதான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவருடைய கரம், ஆண்டுடைய கரம் நம்ம மேல் அமருமானால் நாம் ஆவிக்குள்ளாக மாற்றப்படுவோம். கர்த்தர் கொண்டு போவார். முடியாத இடத்துல கொண்டு போய் நம்மை நிறுத்துவார். ஆமென். இன்னொரு வசனம் சொல்லியிருக்கு, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யோவான் என்ற ஒரு பக்தன் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அந்த வசனத்தை கவனிக்க அன்பாய் கேட்கிறேன். அந்த பவுல், ஸ்தோத்திரம், யோவான்ல அதை வாசிக்கிறோம். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 3ஆம் வானம் வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். ஆண்டவர் அவரையும் அப்படி கொண்டு போயிருக்கிறார். போக முடியாத இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். யோவான் பத்ம தீவு கொண்டு போனார், ஆவியானவர் கொண்டு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாபிலோன் போன்ற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் எருசலேம் கொண்டு வருவார். சாத்தியம் இல்லை, ஆனால் நடக்கும். வாய்ப்பு இல்லை, நடக்கும். ஆமென். அங்கே பார்த்து அதுதான் சூழ்நிலை ஆண்டவர் காட்டுறார். எலும்பை பார்த்து இது எப்படிப்பா உயிரடையும், அவன் யோசித்து கொண்டு இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னொரு வசனம் சொல்லியிருக்கு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் பிலிப்பு என்ற ஒரு ஊழியக்காரன், எத்தியோப்பிய மந்திரி ரதத்திலே போய்கொண்டிருக்கும் போது அவரோடு சேர்ந்து கொள். அவன் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். அவனோடு சேர்ந்து கொள் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில புதிய ஆத்துமாக்கள் பக்கம் கர்த்தர் உங்களை வழி நடத்த போகிறார். ஆமென். சில அதிகாரிகளை கர்த்தர் உங்களுக்கு காட்ட போகிறார். நீங்கள் அவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்க போறீங்க. அவங்கள சர்ச்சுக்கு அழைச்சிட்டு வர போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் எத்தியோப்பியா தேசத்து மந்திரி. நம்ம சாதாரண வேலை செஞ்சுக்கிட்டு பைபிளை திறந்து வாசிக்க மாட்டேங்கிறோம். ஆனால் எத்தியோப்பிய மந்திரி அவனுடைய பிரயாணத்திலே பைபிளை கூட கொண்டு போனான். சர்ச்சுக்கு போல. இன்னைக்கு சர்ச்சுக்கு வரும்போதே பைபிளை கொண்டு வர மாட்டேங்கிறோம். ஆனால் அந்த மந்திரி எவ்வளோ பெரிய ஆள், மந்திரி, பெரிய பதவியில் உள்ளவர். ஐயோ, மற்றவங்க எதாவது நினைப்பாங்க, நம் மினிஸ்டர், ஆகவே நான் பைபிளை தொட மாட்டேன்னு சொல்லு. பிரயாணத்தில் பைபிளை கொண்டு போனார். தீர்மானம் எடுங்க, இந்த மாதத்தில் லீவ் நாட்கள் நீ வரும்போது, டூர் போகும்போது பைபிளை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஆமென். இல்லை, எங்கள் சொந்தக்காரெல்லாம் இந்துக்கள் பைபிளை பார்த்தா எங்களை ஒரு மாதிரி பேசுவாங்க. இந்த எத்தியோப்பிய மந்திரி அப்படி சொல்லலை. பிரயாணத்தில் பைபிளை படித்தார், வேதாகமத்தை திறந்து வாசிக்கிறார். வாசித்த போது அவன் பிலிப்புவையும் இணைத்து விட்டு ஆவியானவர் கொண்டு போய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் சுமந்து கொண்டு சென்றார். ஆவிக்குள்ளாக அப்படி கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை சில புதிய அனுபவத்துக்குள் சுமந்து செல்வார். போகாத இடங்களுக்கு நம்மை கொண்டு போவார். அல்லேலூயா. சாத்தியமில்லை. நம்ம சர்ச்சில் ஒருத்தர் இருக்காருங்க. சில நாட்களுக்கு முன்பாக நானும் சாம் பாஸ்டர் அந்த வீட்டுக்கு போனோம். ரொம்ப அந்த வீட்டு சூழ்நிலை கேட்ட உடனே ரொம்ப உடைஞ்சிட்டோம். இப்படி சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை. 2 மாதம் அவருக்கு வேலை இல்லை. ஆனால் அவரு ஒரு பொருத்தனை பண்ணுறாரு பாருங்க. வேலை இருக்கு, நல்ல சம்பளம் இருக்கு, வாங்க கூப்பிடுறாங்க, பெரிய பெரிய கம்பெனி. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை கட்டாயமா வேலை. சம்பளம், நல்ல சம்பளம், நல்ல கம்பெனி,
24 மணி நேரம் வேலை இருக்கும். எங்க டல்லுனாலும் இந்த கம்பெனி ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் சொல்லிட்டாரு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தான் எனக்கு முக்கியம். எனக்கு வேலையே இல்லாட்டி பரவாயில்ல, ஆராதனைக்கு போகிற மாதிரி ஒரு எனக்கு வேலை வேணும். அந்த ஒரு ஜெபம் பண்ணால் பரவாயில்ல, அது ஒரு சாத்தியமாகும் கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் இன்னொரு பொருத்தனை பண்ணியிருக்கார் பாருங்க, அது சாத்தியமே இல்லை. என்ன சொல்கிறாருன்னா, இந்த எழுப்புதல் ஜெபம்னு பரமானந்தம் ஒன்று வச்சிருக்கிறாரு, அந்த ஜெபத்துக்கு நான் போகணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேலை வேணும். கிடைக்குமா? நீங்க ஓனரா வச்சிருக்கீங்களா? ஓனரம்மா, ஏங்க ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னா எப்படி கேட்டு வந்துடலாம்? என்ன 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 டைம் பர்மிஷன்? காசு ஷிஃப்ட்டு, அரை ஷிஃப்ட்டு, இப்படி வந்துடலாம். ஆனால் இவர் சொல்கிறது ஆண்டவர்கிட்ட பாருங்க, ஒரு பொருத்தனை ஒரு ஆண்டவரே, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும் குடும்பமாக. ரெண்டாவது, இந்த எழுப்புதல் ஜெபம் 7 to 8 அப்படி கேட்டு ஜெபம் பண்ணியிருக்காரு. 2 மாதம் வேலையே கிடைக்கல. அந்த குடும்ப சூழ்நிலையை பாருங்க. இந்த வெள்ளிக்கிழமை வந்து சொல்றாரு, பாஸ்டர், இந்த ரெண்டு காரியத்தை கர்த்தர் சாத்தியமில்லை, ஆண்டவர் நிறைவேற்றினார். ஞாயிற்றுக்கிழமை லீவுப்பா, வேலை 6 மணிக்கே முடிஞ்சிடும், வீட்டுக்கு போகலாம். சாத்தியமா? எலும்பு கூடுகளை உலர்ந்து எலும்புகளை பார்க்கும்போது சாத்தியம் இல்லை. திருப்பூரில் இந்த 2 காரியத்துக்கு சாத்தியம் இல்லை தான் நினைப்போம். ஆனால் ஆவியானவர் வரும்போது எல்லாம் கைக்குடி வர பண்ணுவார். ஆமென். ரொம்ப சந்தோஷமா இருக்கார். இப்போ அவருடைய ஆசை வந்து இந்த எழுப்புதல் ஜெபத்துக்கு வெள்ளிக்கிழமை தோறும் தவறாம வரணும்னு ஒரு வைராக்கியம். அதை கர்த்தர் பார்த்தார், அவரை வெட்கப்படுத்தல. அதை விட பெரிய கம்பெனிக்குள்ள போயிருக்கிறார். அந்த கம்பெனி பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கங்கே விளம்பரம், வெளியூர்லாம் போகும்போது, மதுரையிலெல்லாம் போகும்போதெல்லாம் பார்ப்பேன். போலோ, என்ன போலோ? கேசிக் போலோவா, மியூசிக் போலோவோ, என்ன? நல்ல கம்பெனிங்கள, கிளாசிக் போலோ செட்டா பா. அதுல மேனேஜர் இங்க இருக்காரா? அவர் இல்லையா? 9க்கு வருவார். என்ன சொல்ல வரேன்னா, பார்க்கும்போது சூழலை சாத்தியம் இல்லை, அப்படி உலர்ந்து கிடக்கிறது. ஆனால் எசேக்கியா தீர்க்கதரிசி கொண்டு போய் நிறுத்தி ஆவிக்குள்ளாக்கி. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, இங்க பாருங்க, அவங்க சிறையிருப்பில் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனாங்க. கடந்த 8 மாதம் சில நேரத்தில் ஆண்டோடைய சத்தத்தை கீழ்ப்படியாம போயிருக்கலாம். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் எச்சரித்தார். பா, உங்களுக்கு சில பிரச்சனை வரப்போகுதுன்னு முன்கூட்டியே எச்சரித்தார். கேட்டோம். அவர்கள் அந்த கிருபையினால, ஸ்தோத்திரம், ஒரு நல்ல வாய்ப்பை, ஆண்டவர் கிருபையாய் தந்த நேரத்தை போக்கடித்தார்கள். இப்போ ஆண்டவர் எச்சரிக்கிறார், சிறையிருப்பு வரப்போகிறது, முற்றுகை போட போகிறார்கள், தேசத்தை முற்றுகை போட போகிறார்கள் எதிரிகள். உங்களை அடிமையாய் கொண்டு போகப்படுவீர்கள், உங்கள் உரிமைகள் பறிக்கப்படும், உங்கள் சொத்துக்கள் அழிக்கப்படும் என்று இப்பொழுது கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசினார். ஆனால் ராஜாக்கள் யாருமே மைண்ட் பண்ணவே இல்லை, மைண்டில் வைக்கவே இல்லை. ஏன்னா அப்படி சூழ்நிலை இல்லை, அதை பெருசாக நினைக்கல. சிதேக்கியா ராஜா எதற்குமே ஒத்து வராத ஆள். சில ஆட்கள் ஆண்டோருக்கு எந்த காரியத்தில் ஒத்து வராமல் இருப்பாங்க. இப்போ ஆண்டோர் பேசுகிறார். இப்போ சூழ்நிலையை பார்த்தா நம்ம வாழ்நாளெல்லாம் இனி இப்படி தான் இருக்கணும். பாபிலோனில் இனி தப்ப முடியாது, பாபிலோனிலிருந்து வெளியே வர முடியாது. நம்பிக்கை இல்லை, நோ ஹோப், நம்பிக்கையே இல்லை. சிறையிருப்பில் நம்முடைய வாழ்க்கையை கழித்து அங்கேயே தான் சாகணும், நம்முடைய சந்ததியும் அவ்வளவுதான் அப்படின்னு நம்மை ஒருவரால் காப்பாற்ற முடியாது என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுதலை பார்க்க முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள்.
ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மேல் கைகளை வைத்து அவனை ஆவிக்குள்ளாக்கி பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று ஒரு கேள்வி கேட்டார். இந்த கேள்வி கேட்ட உடனே நமக்கு அந்த நேரத்தில் உடனே கெஸ் பண்ண முடியாது, திங்க் பண்ண முடியாது. நம்மனால மூளை கேட்டாத ஒரு காரியம், புத்தி கேட்டாத, கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் நிறுத்தி வைத்திருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் அந்த சூழ்நிலையில உங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்படிதான் இப்போ வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அங்க பாருங்க, அந்த எலும்பை பார்த்து ஆண்டவர் பேச சொல்லுகிறார். தீர்க்க தரிசன முறை. கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே பேசினார். நீங்களும் இந்த மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். அல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து பிரச்சனையை பேசாதீர்கள், பிரச்சனையை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். ஆமென். அல்லேலூயா. இது வாய்க்காது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லணும்? வசனம், கர்த்தராலே எல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் கஷ்டங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படி சொல்லுங்க. வேற என்ன பேசலாம்? இப்படி வசனத்தை பேசுங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தையை பேசுங்கள். பிரச்சனையை பார்த்து அவர் அதுதான் செய்கிறார். ஒன்றுமில்லாத உயிரில்லாத எலும்புகள் உயிருள்ள சேனையாய் மாற்றக்கூடுமானால், நம்பிக்கை இழந்து போயிருக்கிற உங்களுடைய நிலைமையும் மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தேசத்திலே கொண்டு வந்து நிலை நிறுத்துவது சாத்தியமே, முடியும். இந்த செப்டம்பர் மாதம் தெளிவாய் கர்த்தர் பேசுகிறார். இந்த சகோதரனை சொன்னனே, வேலையை 2 மாதம் இழந்தவங்க அவங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டாங்களாம், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, பிஸ்னஸ் நல்லா இருக்கு, சென்னைக்கு வந்துடுங்க. ஆனால் அவர்கள் நம்பிக்கையோட இந்த இடத்துல தான் உட்காருவாங்க. அவங்களுக்கு நேரம் இந்த வசனம் இதையே சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இதையே சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தர் ஆயத்தம் பண்ணின அருமையான கம்பெனியில் கொண்டு போய் அவர்களை சேர்த்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டுடைய வார்த்தை பேசுங்கள், ஆண்டுடைய வார்த்தையை பேசுங்கள், தீர்க்க தரிசனமாய் பேசுங்கள். உன் ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்த முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த செப்டம்பர் மாதம். ஆமென். கொடுத்த வாக்குத்தத்தத்தை என்னால் நிறைவேற்ற முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை இந்த மாதம் நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இழந்து போனது என்று நினைக்க வேண்டாம், சிறைப்பட்டு போன என்று நினைக்க வேண்டாம், பாதிக்கப்பட்டு போன என்று நினைக்க வேண்டாம். உங்களிடத்திலிருந்து பறிபோன சத்துரு பறித்த எல்லாவற்றையும் சத்துருவின் கையிலிருந்து பிடுங்கி கொடுக்கிற மாதம் இந்த செப்டம்பர் மாதம். எவனெல்லாம் பறிச்சிட்டு போனானோ அவன் கையிலிருந்து பிடுங்கி கர்த்தர் கொடுப்பார். சத்துருவின் கையிலிருந்து பிடுங்கி கொடுக்கிற அவரால் சாத்தியம் ஆகும். ஆமென். முடியும். ஆமென். நான் மறுபடியும் எல்லாவற்றையும் திருப்பி உனக்கு கொடுத்து என் வார்த்தையின்படியே உங்களை உங்கள் தேசத்திலே, உங்கள் நாட்டிலே, நீங்க இருக்கிற இடத்திலே, நீங்க எதிர்பார்த்திருக்கிற இந்த மாதத்தின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவேன், வைப்பேன். அப்படிதான் சொல்லி வைப்பேன். உங்கள் நன்மைகள் உங்களுக்கு திரும்ப ஆண்டு இந்த மாதம் திரும்ப கிடைக்க வைக்க போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் சத்துருவின் கையிலிருந்து பிடுங்கி பறித்து உங்கள் கையிலே கொடுக்க போகிறார். ஆமென் சொன்னவங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே உங்களை உங்கள் தேசத்திலே கர்த்தர் வைப்பார். ஆமென். ஊரை விட்டு துரத்தணும்னு நினைச்சாங்கல்ல, அந்த இடத்திலே உங்களை வைப்பார். அந்த ஏரியா விட்டு விரட்டணும்னு நினைச்சாங்கல்ல, அங்கேயே உங்களை வைப்பார். ஆண்டுடைய வார்த்தை. ஆமென். உங்களுக்கு ஒரு நிலை, உங்களுக்கு ஒரு ஸ்தானம், உங்களுக்கு ஒரு பொசிஷன் இருந்துச்சே, அதை எடுக்க பார்த்தாங்களா, அந்த பொசிஷனில் மீண்டும் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் நிலைமையை, உங்கள் குடும்பத்தின் நிலைமையை, பொருளாதாரத்தின் பிள்ளைகள் காரியங்களை பார்க்கும்போது நோ ஹோப், நம்பிக்கை இல்லை, வாய்ப்பு இல்லை, சாத்தியம் இல்லை. அப்படிதான் இருந்துச்சு. அந்த எலும்பு கூட பார்த்தா, சிதறி இருக்கிற உலர்ந்து போன எலும்புகளை பார்த்தா, இன்றைக்கு நம்ம சூழ்நிலையை பார்த்து அப்படிதான் இருக்கு. வாய்ப்பு இல்லை, கடன் அடைக்க வாய்ப்பே இல்லை.
பிரஜாதிகளின் மத்தியில சாட்சியாய் வாழ வாய்ப்பே இல்லைன்னு போல நினைக்கிறீங்க. இல்லை இல்லை, கர்த்தரால் அது சாத்தியமாகும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லிருக்கு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும், அந்த வார்த்தை சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த மாதம் செப்டம்பர் மாதம் திரும்பவும் எடுப்பித்து கர்த்தர் கட்டப் போகிறார். ஆமென். பாழாய் போயிடுச்சு, இடிப்பட்டு போயிடுச்சுன்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவர் சீரமைக்க போகிறார். என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நினைக்கிறீங்களா, அதை சீரமைக்க போகிறார். அது என் தேவனால் சாத்தியமாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆகவே எல்லாம் மறுபடியும் இந்த மாதம் சரி செய்யப்படும். நீங்கள் கட்டி எழுப்பப்படுவீர்கள். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஓ, தாவீதின் கூடாரத்தை போல உங்க பிசினஸ் சரிந்து போயிருக்கலாம், குடும்பம் சிதறி போயிருக்கலாம், மீண்டும் கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார் திரும்ப. ஆமென். அதற்கு முன்பு அந்த எலும்புகளின் 3 நிலை வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன், டைம் ஆயிடுச்சு. அந்த எலும்புகளின் 3 நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் அந்த 3 நிலைமையில் ஏதாவது ஒரு நிலைமையில் இங்கே வந்திருப்பீங்க, நானும் சேர்ந்து தான். இந்த பிரசங்கம் வரும்போது இது யாருக்கும் நினச்சிடாதீங்க. நம்ம அப்பா அம்மாக்குன்னு பிள்ளைங்க நினைக்கக்கூடாது, அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு தான் இதுன்னு நினைக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே அடிக்கடி நான் சொல்லுவேன், ஆண்டவர் அந்த செய்தி ஆலயத்தில் அந்த வார்த்தை கொண்டு அது வேண்டாம், சரி நேரம் ஆயிரும் கதை அந்த சம்பவம் சொன்னால். இந்த இடத்திலே அந்த வசனத்திலே அந்த 3 விதத்திலே 3 நிலைகளிலே அந்த எலும்பு இருந்துச்சு. நம்ம எல்லாரும் யாருங்க? நீங்கள் எல்லாம் யாரு? எலும்பு இருக்கா பாருங்க, எலும்பு இருக்கா? ஆமாம், க்ளோரி மாதிரி இருக்கிறவங்களுக்கு எலும்பு தெரியாது. சரி, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் யாருங்க? ஆனால் 3 வித எலும்பை இன்னைக்கு சொல்ல போகிறேன். 3 வித அந்த எலும்பே 3 நிலையில் இருக்கு. முதலாவது 2ஆம் வசனம் 37ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை கேட்டு, செய்தியை கேட்டு, அருமையான தேவ பிள்ளைகளை சரியான நிலைக்கு நம்மை கர்த்தர் இந்த மாதம் கொண்டு வந்து சேர்ப்பாராக. இந்த 3 நிலையிலிருந்து மாறி சரியான நிலைக்கு வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன்னா நீங்கள் என்ன தேசங்கிறத உங்கள் ஆசீர்வாதம், நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள், ஸ்தோத்திரம், ரட்சிப்பாக இருக்கலாம், விடுதலையாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், போராட்டம் மாறணும்னு நினச்சி வந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், இந்த சூழ்நிலை, அதாவது இந்த 3 அந்த நிலையிலிருந்து உங்களை சரிப்படுத்தி கொண்டால் இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர், ஸ்தோத்திரம், எசேக்கியேல் 37:14 இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். நான் உங்களை உங்கள் தேசத்திலே, நாட்டிலே, நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களை விரட்டி விட மாட்டேன், உங்களை வைப்பேன். ஆமென். இப்போ இந்த எலும்புடைய கண்டிஷனை பாருங்க, எப்படி இருக்கான்? 2ஆம் வசனம். எப்படிங்க? பயங்கரமா நிறைய. எப்படி இருக்கு? உலர்ந்தது, அப்படிதானா? அதுதான் கவனிக்கணும். சொல்லுங்க, மிகவும் உலர்ந்து. வாஷிங் மிஷின் யார் வீட்டில எல்லாம் இருக்கு? வீட்டில் ஆண்டு தருவார், ஜெபம் பண்றோம். வாஷிங் மிஷினில் துணியை போட்டிங்கன்னா லிக்விடு என்ன சர்ப்பு ஆயில் ஊற்றி, ஸ்மெல் வர்றதுக்கு ஏதோ ஊற்றி, அந்த இதெல்லாம் அமுத்தி விட்டா அது கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்குள்ளே போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வர்றதுக்குள்ள எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துரும். ஆனால் உடனே காஞ்சிருதா? இல்லை இல்லை, மறுபடி காய போடணும். கவனிங்க. அதே நேரத்தில் கையில் துவைச்சா எவ்வளோ நேரம் காய போடணும்? காலையில் காய போட்டால் சாயந்தரம் தான் காயுது. அது இந்த கிளைமேட்டுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் தான் காயுது. கொஞ்ச நாளாக நமக்கு ஊட்டி மாதிரி இருக்குல்ல. என்ன சொல்ல வரேன்னா, அந்த உலர்ந்து போகிற அனுபவம் டக்குன்னு வராது. கொஞ்ச நாள் எப்படி அந்த காஞ்சிக்கிட்டே உடனே காயாது, உடனே உலர்ந்த அனுபவம் வராது.
கொஞ்சம் கொஞ்சமாக தான். திடீர்னு அந்த அனுபவம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு யாரையும் சொல்ல முடியாது. எங்கேயோ ஆரம்பிச்சது. ஜனவரி மாதம் ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்சம் ஜெபம் கம்மியாயிருக்கும், கொஞ்சம் வேத வாசிப்பு கம்மியாயிருக்கும், சர்ச்சுக்கு மாதத்துக்கு ஒரு முறை மாத்திரம் போகலாங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கும். அப்போவே உலர ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். உலர்ந்து போக ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். கொஞ்ச நாள் போக போக இப்போ வசனம் சொல்லுகிறது மிகவும் பயங்கரமா உலர்ந்து, அதாவது கம்ப்ளீட் ட்ரை, ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு. அந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. இந்த மாதம் கொஞ்சம் ட்ரை ஆகுவோம், ஆனால் கம்ப்ளீட்டாக மிகவும் உலர்ந்து போச்சு அந்த நிலைமைக்கு வராமல் கர்த்தர் நம்மை காப்பாராக. ஆமே. இந்த மாதம் உஷாராயிருங்க. ஸ்தோத்திரம். உலர்ந்த எலும்புகளாய் நாம் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் வாசிப்பேன். பொண்ணு மாப்பிள்ளைய பிளஸ் பண்ணி ஏசாயா 58:11, நித்தமும் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். சத்தமா சொல்லுங்க, உங்கள் எலும்புகளை செய்கை காட்டுங்க, என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். இந்த அம்மா கிட்ட குத்துவாங்கன்னா அவ்வளவுதான், பயமா இருக்கு. இந்த எலும்புகளை நினமுள்ளதாக்கு. நினம்னா அந்த எலும்புக்குள்ள உரியும் இல்லை, போகும்போது வாங்கிட்டு போவீங்க. கால் எலும்பு போடுங்க, அதுக்கு என்னமோ ஹோட்டலில் தனியாக தரான், நல்லி நல்லி சில்கா. நம்ம சாம் பாஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோட்டலுக்கு போனால் நல்லி தான் கேட்பார். ஆமாம். அந்த நாங்கள்லாம் சின்னதில் ஈக்குமார் குச்சி எடுத்துகிட்டு வந்து நோண்டி நோண்டி போட்டது ஓட்ட தட்டி தட்டி பார்ப்போம். தட்டு முதலே ஒடுக்கு விழுந்திருக்கும். அதில் ஒரு டேஸ்ட்டு இல்லை, அதுதான் ஊனு. அது வேற என்ன உங்கள் பாஷையில் சொல்லலாம்? ஊனு தானே. அது இருந்தால் தான் ஸ்ட்ராங் எலும்பு இல்லை, அது இல்லைன்னா ஸ்ட்ராங் இல்லை. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறதா. ஏசாயா 58:11, நினமுள்ள உன் எலும்புகளை, உங்கள் எலும்புகளுக்குள்ளே தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. ஆமே. இந்த நினமுள்ளதாக்குவார் என் எலும்புகளை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சண்டே ஸ்கூலுக்கு நிறைய நம்முடைய சபை சண்டே ஸ்கூல் எழுப்புதலுக்கு ஆயத்தமாயிருச்சு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ரைட். நினம் இருந்தால் தான் எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். சில குழந்தைகள், நான் ஸ்கூலுக்கு போகும்போது கேபி எங்கள் பேத்தி கூட விளையாடுற பசங்களாம் ததக்கா புதக்கான் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் ஓடி பொத்துன்னு கீழே விழுவாங்க. ஆனால் இவ எலும்பு தான் எல்லாத்தையும் மீத்திக்கிட்டு ஓடி எங்கே ஏறணுமோ ஏறி, அந்த கேபிக்குள்ளே ஒரு 5 பசங்க இருக்கிறாங்களாட்டு இருக்கு. இந்த ஏறுறது இறங்குறதும். அதனால் எலும்பா இருக்குன்னு பயப்படாதீங்க. அந்த எலும்புக்குள்ள கர்த்தர் இன்றைக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறார். சில நேரத்தில் சில தாய்மார்கள் நினைப்பாங்க, நல்லா தான் பால் கொடுக்குறோம் குழந்தை. சிலர் அப்படி போய் சொல்லக்கூடாது, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகணும். குழந்தைகளை பார்த்தா, என்ன பால் குடிக்கிறீங்களா இல்லையா, எல்லாம் நீங்களே துண்ணுக்கிறீங்களா, என்ன ஊற மாட்டேங்குது, தண்ணியில் தான் போட்டு ஊற வைக்கணும். முதல்ல இங்கே ஊறி தானே வந்துச்சு, இன்னும் ஊற மாட்டேங்குது. அது ஆக்டிவாக இருக்க அதை பார்க்க மாட்டாங்க. ஊறி போனதெல்லாம் அப்படி ஆடாம அசையாம, அசையா பர்வதம். புஷ்டியா இருக்கணும். அதனால குண்டு குழந்தைகளை குறை பேச நினைச்சிடாதீங்க. ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர்.
ஏதாவது போய் குழந்தைகளை பார்க்க போனீங்கன்னா நல்லா பேசுங்க. என்ன ஒன்றும் பால் கொடுக்குறது இல்லையா, நீங்கள் நல்லா சாப்பிட்றது இல்லையா அப்படிலாம் சொல்லி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடக்கூடாது. பரவாயில்ல குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு வாயில் சொல்லுங்க. என்ன நீங்கள் ஒரு கலரு குழந்தை ஒரு கலர் அப்படி சொல்லாதீங்க. போச்சு, எங்கேயோ இடிக்குதா, யாரையும் மனசில் வச்சுட்டு சொல்லல, வாழ்த்துங்க. குழந்தைக்கு அழகா மூக்கை கொடுத்துருக்கிறாரு, அழகா கண்ணு கொடு, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கலரை பார்க்கறது, உடம்பு பார்க்கறது, அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க கண்களை கர்த்தர் சுத்தமாக்குவார். ஸ்தோத்திரம். என்ன சொல்றேன்னா, அந்த எலும்புக்குள்ள அந்த ஊன் இல்லைன்னா பலன் இருக்காது, உபயோகம் இருக்காது, அது வைத்து எந்த பிரயோஜனம் இல்லை. அப்படிதான் அந்த எலும்பு கூட இருந்துச்சு. இன்றைக்கு அநேகர் அப்படி இங்கே வந்திருக்கலாம் தேவ பிள்ளையே. நான் ஒரு காலத்தில் பலனற்று இருந்தேன், உபயோகம் இல்லாமல் இருந்தேன், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தேன். இந்த எலும்பை கர்த்தர் கையில் எடுத்தார். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கையில் எடுக்க போகிறார். உங்கள் பிசினஸை கர்த்தர் கையில் எடுக்க போகிறார். ஹல்லேலூயா சொல்லி முடிங்க. வாக்குத்தத்தம் சொல்லுங்க. உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன். ஆமென். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, என்னால் தேவ பிரசன்னத்தை உணர முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? சில நேரம் அது அப்படி வரும். ஊழியம் செய்கிற எங்களுக்கே சில நேரம் வரும், தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. இயேசுவுக்கு அப்படி வந்துச்சு இல்லையா? என் தேவனே ஏலி ஏலி லாமா சபக்தானி, ஏன் என்னை கைவிட்டீங்கிற அந்த சூழ்நிலை வரும். ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த சூழ்நிலை அப்படி வரும். அங்கே என்னன்னா, என்னால் ஜெபமே பண்ண முடியல, என்னால் வேதத்தை பொறுமையாக, வேதம் வாசிக்கிறோம் ஆனால் பொறுமையாக வாசிக்கிறோமா? உங்கள் பிள்ளைங்க பொறுமையாக வாசிக்கிறாங்களா? ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு, அம்மா ஏதாவது நினைப்பாங்களே, வேகமாக வாசிக்கிறாங்க. பொறுமையாக வேதத்தை வாசிக்க முடியல. ஒரு சில மணி நேரம், ஒரு நிமிடம், சில நிமிடம் எடுத்து ஜெபிக்க முடியலன்னா எலும்பு என்ன ஆயிடுச்சு? நீங்கள் கணக்கு இப்போ வீட்டில் போய் பாஸ்டருடைய சொன்னார், நீ உழந்து போயிருக்கிற, ஒழுங்கா பைபிளை படி திட்டாதீங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு, ஆண்டவரே இந்த எலும்புகள் உயிரடைவதாக உங்கள் மனசில் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அப்படியே செய்வார். நாங்கள் மனசில் ஏதாவது ஒன்று நினைப்போம் பாருங்க, வீட்டில் பேசுவோம், அதை உடனே சர்ச்சில் பார்ப்போம். சும்மா அதை போய் நான் உங்கள்கிட்ட பேச மாட்டோம், இப்படி இருங்கன்னு சொல்ல மாட்டோம். வீட்டில் உட்காந்து பேச, இந்த குடும்பம் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இவங்க இப்படி செஞ்சால் நல்லா, அப்படி உடனே கர்த்தர் உடனே நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். என்ன சொல்கிறேன்னா, இப்போது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. வறட்சி காலம் என்று ஒன்று இருக்கிறது. செழிப்பின் காலம், வறட்சியின் காலம். ஆகவே வறட்சி அடைய செய்வதற்கு சில சூழ்நிலைகள் வரும். கவனிங்க, உங்கள் ஆவிக்குரிய வறட்சியை கொண்டு வர இந்த செப்டம்பர் மாதம் பல காரியங்கள் நடக்கும் குடும்பத்தில். நீங்கள் வறட்சி அடைஞ்சிடக்கூடாது. உஷ்ணம் வரும் என்று தெரிந்தும், எரேமியா 17:8 நல்லா கவனிங்க, உஷ்ணம் வரும் தெரிந்தும் அந்த மரம் எப்படி இருக்குமா? பச்சையான இலையா இருக்குமா? ஆமென். மே மாதம் உஷ்ணம் வரும், அனல் வரும், அதில் காய்ந்து போகக்கூடாது, உலர்ந்து போயிடக்கூடாது. தேவ பிள்ளையே, இந்த மாதம் சில உஷ்ணங்கள், பிரச்சனைகள் வரும். ஆனாலும் உங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் உலர்ந்து போய்விடக்கூடாது, ட்ரை ஆயிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சங்கீதம் 1ஆம் சங்கீதம், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவனுக்கு தான் எசேக்கியேல் 37:14 உங்களை உங்கள் நாட்டில், நீங்கள் இருக்கிற இடத்துல, இந்த கிராமத்தில் உங்களை கர்த்தர் வைப்பார். அந்த இடத்தில் ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். வறட்சி வரும், உஷ்ணம் வரும், ஆனாலும் உலர்ந்து போயிடாதீங்க, ட்ரை என்ற நிலைமைக்கு வந்துடாதீங்க. ட்ரைன்னா நான் சொன்னேன்ல, உடனே காயாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான். முதல்ல பிரதர் வாங்கங்கிறதுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. இப்போது 4 தடவை கூப்பிட வேண்டியதாக இருக்கு. பிரதர் வாங்க, தம்பி வாங்கப்பா சர்ச்சுக்கு, தம்பி வாங்க, இதை செய்ய வாங்க. முதல்ல கூப்பிடாமே ஓடு. என்ன ஆயிடுச்சு? எழும்புங்க, சர்ச்சுக்கு போகலாம். என்ன விடு, அடுத்த வாரம் போய்க்கலாம். என்ன ஆயிடுச்சு?
ட்ரை ஆயிடுச்சு, உலர்ந்து போயிடுச்சு. என்ன சர்ச்சை எங்க ஓடியா போயிடும்? வாரம் வாரம் போகணுமா? டெய்லி ஜெபிக்கணுமா? டெய்லி காணிக்க போடணுமா? என்ன ஆயிடுச்சு? ட்ரை ஆயிடுச்சு, உலர்ந்து போயிடுச்சு. அவங்க பேசும் போதே நீங்க கண்டுபிடிச்சிடணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒவ்வொரு எலும்புகளையும், உலர்ந்து போன எலும்புகளையும் கர்த்தர் உயிரடைய செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். இதுலேயும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, டைம் முடிய போகுது. ஆகவே நான் தலைப்பு மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ட்ரை ஆக விடாதீங்க. ஆண்டவர் ஒரு சில 5 மணிக்கு சில உதாரணங்கள்லாம் சொன்னேன், இப்போ டைம் இல்லை. ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்து நீங்கள் 7 மணிக்கு இங்கே வருவீங்க, இந்த இடத்துல உட்காருவீங்கன்னு சொல்லி தூதர்களை அனுப்புவார். அல்லேலூயா. ஈசாக்கு ஐயா இங்கே வந்து உட்காருவாருன்னு அவருக்கு தெரியும். தூதன் வந்து இங்கே அவருக்கு வேண்டி, அந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தோடு அங்கே வந்து நிற்பார். அந்த நேரம் அந்த ஈசாக், சும்மா சொல்கிறேன், கோச்சிக்க மாட்டீங்க தானே, ஆபேலியா காலத்திலேருந்து இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரோட இருந்த 15 குடும்பம் காணோம். இந்த குடும்பத்தை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். என்ன சொல்றனா, அந்த ஈசா கையாவை தேடி அந்த ஆசீர்வாதத்தோட வந்து அந்த இடத்துக்கு வந்தா ஜோலி. என்னவா? ஞாயிற்றுக்கிழமை என்னவா? ஜோலின்னு போயிட்டா தூதன் வந்துட்டு அவரு ஜோலின்னு போயிடுவார். அப்புறம் வந்து பாஸ்டர் ஒண்ணுமே கிடைக்காம வீட்டில் பிரச்சனை, அந்த போராட்டம் இந்த போராட்டம். என்ன போராட்டம்? ஆசீர்வாதத்தோட கர்த்தர் வந்தாரே, எங்க போன? ஆண்டவரை விட முக்கியமான ஜோலியா? காலைதோறும் காலைதோறும், பின்னாடி சத்தம் வர மாட்டேங்குது, காலைதோறும் புதிய கிருபை. சத்தமா சொல்லுங்க, காலைதோறும். எல்லாம் வாயில சொல்லுங்க, காலைதோறும் கிருபை. காலையில 5 மணிக்கு உங்க வீட்டுக்கு திகுதன் வர போறார். நீங்க வளார் நடிக்கும், ட்ரிங் நடிச்சா டங்குன்னு அமுத்திட்டு தேவதூதன் பார்ப்பார், புது கிருபையை கொண்டு வந்துட்டு அப்படியே போயிடுவார். ஐயோ என்னாச்சு? எந்திரிச்சு பார்த்தா மணி 8. எத்தனை கிருபை இழந்திருக்கிறோம். இந்த செய்தி கேட்ட பிறகு கர்த்தர் உங்களை என்னை 5 மணிக்கு எழுப்புவாராக. நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், ஒழுங்காக ஆண்டவர் சொல்கிற நேரத்தில் எந்திரிக்கலைன்னா நடுராத்திரியெல்லாம் தூக்கி விட்டுருவார், தூக்கத்தை களைச்சி விட்டுருவார். கெட்ட சொப்பனம் வந்து ஆன்னு கத்துவோம், ஒன்றுமே வராது. ஏசுவேங்குவோம், ஒன்றும் வராது வாயில். ஓட பார்ப்போம், அங்கே தான் நின்றுக்கிட்டு இருப்போம். வந்திருக்கா? ஆமாம். ஒழுங்காக எழுந்து ஜெபிச்சு ஜெபம் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா அதை விட கெட்ட சொப்பனம் வரும். பாஸ்டர் தான் சொல்லியிருக்கார், 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு படுத்து பாருங்க, டபுள் கெட்ட சொப்பனம் வரும். ஒரு பிசாசு இன்னொரு 10 பேரை கூட்டிகிட்டு வருவான். ஆமாங்கிறாங்க வள்ளியாண்டு, அனுபவம் பேசுது. சரி, நாம் எனக்கு வந்ததை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமாம், கொஞ்ச நேரம் படுக்கலாம்னு நினைப்போம். இல்லை இல்லை, காலைதோறும் புது கிருபையோட ஆண்டவர் தேடி வரும்போது தயவுசெய்து தூங்காதீங்க, எழும்புங்க, எழும்புங்கள். என்ன சொல்கிறேன்னா, அந்த எசேக்கியேல் 37:14 நிறைவேறணும்னா, கர்த்தர் உங்களை அந்த தேசத்தில் உங்களை ஆசீர்வாதத்தில் வைக்கணும்னா, இவ்வளோ நாள் வரை ஒரு ஆசீர்வாதம் இல்லை பாஸ்டர், உபவாசம் இருக்கேன் பாஸ்டர், இல்லை ஒன்றும் நடக்கலை. ஏன்? ஆண்டவர் உங்களை தேடி வரும்போது எங்கே போனீங்க? அதிகாலையில் 5 மணிக்கு எங்கே போனீங்க? இருக்கிற தூங்கிருந்தோம். அவர் சரி தூங்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டார். எனக்கு ஒரு பழக்கம், தூங்குறவங்களை எழுப்ப இஷ்டம் பிடிக்காது. தூங்குறவங்கள ஆனால் பாசமாக தூங்கியிருந்தாலும் என்னை எழுப்பி விட்டுருவாங்க. ஆனால் அவங்க தூங்குனாங்கன்னா நான் எழுப்பவே மாட்டேன். எனக்கு அப்படி ஒரு என்கிட்ட அது ஒரு ஹேபிட். என்ன சொல்கிறது? சரி, என்ன சொல்ல வரேன்னா, இரண்டாவது நிலை. முதல் நிலை பார்த்தோம், என்னதுங்க? உலர்ந்து. உலர்ந்து சொல்லுங்க. இரண்டாவது 7ஆம் வசனம். சீக்கிரம் சீக்கிரம் படிக்க வேண்டாம். ஏழாம் வசனமா பார்த்து படிச்சீங்க. மகா திரளாய் கிடந்ததுன்னு வாசிக்கிறோம். அப்படி இருக்கா?
இல்லையா? 7ஆம் வசனத்தில் 2 சாரி, மகா திரளாய் கிடந்தது. 2ஆம் வசனம். எலும்பு ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இல்லை, செதறி கிடந்தது. இந்த எலும்புக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், உடைந்த எலும்பு. முதல் சொன்னேன் உலர்ந்த எலும்பு. அந்த சூழ்நிலை விட்டு கர்த்தர் நம்ம இந்த மாதத்தில் வெளியே கொண்டு வருவாராக. 2வது உடைந்த எலும்பு. இந்த உடைந்த எலும்பு வேற யாரோடையும் சேராது. ஜெபிக்கிறவங்களோட சேர மாட்டாங்க, ஊழியம் செய்கிறவங்களோட சேர மாட்டாங்க. அவங்க தனித்து இருப்பாங்க, தனியாக வருவாங்க, தனியாக போவாங்க. ஏதோ ஒரு காரியத்தில் உடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். உடைவு எப்படி உண்டாகும்? எலும்பு அவ்வளோ சீக்கிரம் உடையாதுங்க. ஏதோ தாக்குதல், ஏதோ ஒரு விபத்து, ஏதோ ஒரு மோதல், ஏதோ ஒரு ஆபத்து நடந்திருக்கு, ஆகவே உடைஞ்சு போச்சு. அவ்வளவு சீக்கிரமா அது உடையாது. இப்போ இங்க பாருங்க, உடைந்து செதறி கிடந்த எலும்புகள். சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடைஞ்சு போயிருக்கிறது, அநேக குடும்பங்கள் சிதைந்து போயிருக்கிறது. இந்த மாதத்திலே உடைந்த குடும்பங்களை, சிதறி போன வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் கிருபையாய் தந்த ரட்சிப்பை உடைத்து போடாதிருங்கள். ஆண்டவர் தந்த அபிஷேகத்தை உடைத்து போடாதிருங்கள், அதை காத்து கொள்ளுங்கள். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 116:13, என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வேன், ஆராதிப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிப்பை உடைச்சு போடுறாங்க. சர்ச்சுக்கு வராதவர்கள் ரட்சிப்பை உடைத்து போட்டார்கள். ஆனால் தாவீது சொல்றாரு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக செய்த பிரதிஷ்டையை உடைத்து போடாதிருங்கள், கர்த்தருக்கு முன்பாக செய்த பொருத்தனையை உடைத்து போடாதிருங்கள். ஆண்டவர் நமக்குள்ள ஒரு நல்ல உறவை தந்திருக்கிறார், உடைத்து போடாதிருங்கள். ஒரு பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை தந்திருக்கிறார், உடைத்து போடாதிருங்கள். நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சிதறடிப்பவன் என்று பிசாசுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய வேலையை சிதறடிப்பது தான். சிதறடிப்பது, பிரிப்பது, உறவை விட்டு பிரிப்பது தான் சத்துருடைய வேலை, அவனுடைய தந்திரம். அவனுடைய வேலை சிதறடிப்பது என்று அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். போதும் அவன் இந்த காலை நேரத்தில், இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் குடும்பத்தை முட்டி பார்ப்பான், உடைத்து பார்ப்பான். நல்லா சொல்கிறேன், கவனிங்க. உங்கள் கப்பலை முட்டி பார்ப்பான், உடைத்து பார்ப்பான். ஆனால் உங்கள் விசுவாசம் உடையக்கூடாது. கப்பல் உடையட்டும், ஆனால் விசுவாசம் உடையக்கூடாது. சொல்லுங்க, விசுவாசம் உடையக்கூடாது. கொந்தளிப்பு ஏற்படலாம், புயல் காற்று வீசலாம், ஆனால் விசுவாசம் உடைந்து போகக்கூடாது. கணவன் மனைவியா உறவு உடைந்து போகக்கூடாது. பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு முறிந்து போகக்கூடாது. இந்த சபை விட்டு பிரிக்க உங்களுக்கு பயங்கரமாக சில இந்த நாகூம் 1:2 பிரகாரம் நிறைய தந்திர வேலைகளை சத்துரு செய்து கொண்டிருக்கிறார். சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நான் பாசம்மாயிட்ட கேட்டேன், அவங்க வேண்டான்னாங்க. நமக்கு இங்கே சமாதானமாக ஆராதிச்சுட்டு இருக்கிறோம், நிம்மதி அமைதியாக, யாருக்கும் எந்த சபைக்கும் நம்ம தொந்தரவு கொடுக்காம நம்ம ஊழியம் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்துட்டு இருக்கிறோம். அதுதானே? எந்த எல்லா சபைக்காக ஜெபிக்கிறோம். எழுப்புதல் ஜெபத்தில் எல்லா சபைகளையும் ஆசீர்வதிக்கணும் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஒரு ஆள் இங்கே பக்கத்தில் இங்கே வந்து இந்த ஐயா கிட்ட போய், நாங்கள் எத்தனை லட்சம் வேணால் வாடகை தரோம், இந்த சர்ச்சை வேணும்னு கேட்டிருக்கிறார். அவர் கண்டுபிடிச்சிட்டார். உலக மனுஷன் கண்டுபிடிச்சு, நம்ம கண்டுபிடிக்க மாட்டேங்கிறோம். நம்மோட பேசுகிற ஆட்கள் யாருன்னு நமக்கு நல்ல அபிஷேகம் பெற்றவங்க, நல்ல விசுவாசி, நமக்கு தெரியல. உலக மனுஷன் இயேசுவை அறியாத அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த சபைக்கு போட்டியாக ஒருத்த வரான். பேரெல்லாம் சொன்னார், ஊரை சொன்னார், சொல்ல மாட்டேன். அவர் சொல்லிட்டாராம், சாம் பாஸை கூப்பிட்டு, என்ன உங்கதுலேயே எத்தனை பிரிவா? நான் கொடுக்கல. கையில் பல லட்சத்தோடு வந்து நிற்கிறாங்களாம், கொடுக்கறதுக்கு ரெடியா. அவங்களுடைய நோக்கம் என்ன? இந்த இடத்துல நமக்கு பிரச்சனை கொடுக்கணும், பக்கத்தில் இருந்து இடையூறு உண்டாக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே இந்த சர்ச்சை பிரச்சனை பண்ணி இங்கே அனுப்பி, இங்கேயும் பக்கத்தில் வந்து இவங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்களா, அது சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, இடம் கொடுக்கூடாதுன்னு அந்த உலக மனுஷனுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கற்று தந்திருக்கிறார். எல்லாரும் இப்படி கை காட்டுங்க, எல்லாரும் இங்கே கை காட்டுங்க, இந்த பக்கம். ஸ்தோத்திரம்.
செவுத்தை தொட்டு கூட அந்த பில்டிங் ஓனருக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நல்ல பார்ட்டி வரணும் அந்த இடத்துக்கு. ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, சபையாக நிறைய போட்டிக்காக வந்து கேட்குறாங்க, கொடுக்காம அதை வைத்திருக்கிற அந்த மனிதனுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. அந்த ஐயாவுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஒரு நல்ல பிஸ்னஸ் அங்கே நடக்கணும், ஒரு நல்ல ஆஃபீஸ் வரணும். ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவனுடைய வேலையை உடைக்கிற வேலை, பிரிக்கிற வேலை, அதுதான் நாகூம் 2:1 சிதறடிக்கிறவன். கவனமாக இருப்போம். ஸ்தோத்திரம். மூன்றாவதாக சொல்லி முடிக்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளை. 3ஆம் வசனம். 3வது, உயிரற்ற எலும்பு. 3 எலும்பு சொல்லிட்டேன். முதல் எலும்பு சத்தமா சொல்லுங்க. 2வது எலும்பு உடைந்த எலும்பு. 3வது உயிரற்ற எலும்பு. இந்த சூழ்நிலையில் இருப்போமானால் இன்றைக்கு இந்த மாதத்திலே சரிப்படிக் கொள்வோம். கர்த்தர் எசேக்கியேல் 37:14 கர்த்தர் உங்களை அந்த ஆசீர்வாதத்தில் வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உங்களை உடைக்க பார்ப்பான். ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய உதாரணங்கள் வருகிறது, நமக்கு நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மாணவன் ஃபீஸ் கட்டணும்னு பணத்தை வச்சுருந்தான். ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் குறுக்க வந்துட்டார். நமக்கெல்லாம் அந்த சோதனையெல்லாம் வரும். ஸ்தோத்திரம். ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுனால ஸ்கூல் ஃபீஸ் கட்டாமல் ஃப்ரெண்டு சொன்னார், நான் அடுத்த வாரம் உனக்கு கொடுத்துருவேன். இப்படியெல்லாம் வருவாங்க, கவனமாக இருங்க. அடுத்த வாரம் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி வாங்கிட்டு பல மாதம் கொடுக்கவே இல்லை. இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டினா தான் பரீட்சை எழுத முடியும். அப்பா கேட்குறாரு, என்னடா முகம் ஒரு மாதிரி இருக்குது, ஃபீஸ் கட்டிட்டியா? கட்டிட்டேன்ப்பா. நண்பனுக்காக போய் சொல்லி, இல்லை இல்லை நீ ஏதோ திடீர்னு ஒரு நாள் அழுதுட்டாப்புல தம்பி அப்பா கிட்ட போய். ஏன் அழுகிற, என்ன ஆச்சு? இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஃபீஸ் கேட்டார்னு கொடுத்தேன், தரமாட்டிக்கிறாரு. எப்போ வாங்கினேன்? யார் என்ன சொல்கிறது? யார் என்ன கேரண்டி? என்ன கொடுத்ததுக்கு என்னது கேட்பாங்க? அத்தாட்சி என்ன? அப்படி வாங்கினவன் அப்படி சொல்கிறானா? இப்படியெல்லாம் இருக்குது பாருங்க உலகத்தில், கவனிங்க. அப்படி சொன்ன உடனே அப்பா கிட்ட போய் அழுதோன்னா அப்பா ஒரு ஐடியா கொடுத்தார். கவனிங்க, அப்பா ஒரு ஐடியா கொடுத்தார். அப்படியா, சரி ஒன்றும் செய்ய வேண்டாம், நேராக ஒரு பேப்பர் எழுது, உன் ஃப்ரெண்டு பேரை எழுதி இந்த தேதியில் ஒரு 5000 சொன்னால் நீ 10,000 சேர்த்தி ஒரு 5000 சேர்த்தி போடு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தார். சிலருக்கு இந்த ஐடியா ஆண்டவர் தராரு. சரி, 5000 முதல் வாங்கினது ஃப்ரெண்டு வாங்கினது, அப்பா சொல்லி தர்றது எழுது சொல்லிட்டார். எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டான். இப்போ எனக்கு தெரியாது நீ 10,000 வாங்கியிருக்கிற, நீ கொடுக்கலன்னா ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் பண்ண போகிறேன். போய் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன்னு ஃப்ரெண்டு உடனே சொன்னான்னா, நான் 5000 தானே வாங்கினேன் அப்படின்னு அவன் எழுதி அவன் கொடுத்தானா, ஒத்துக்கிட்டானா. அப்பா சொன்னாராம், போதும்ப்பா இந்த சாட்சி போதுப்பா. உண்மை அவன் வாயிலே வந்துருச்சு. முதல் வாங்கவே இல்லை, சாட்சி என்னன்னு கேட்டா, அது 5000 தானே வாங்கினேன், நீ என்ன 10,000 போட்டிருக்க அப்படின்னு சொல்லி உண்மையை கக்கிட்டான். சில நேரத்தில் நம்மளை இப்படியெல்லாம் பிரிக்க, குடும்பத்தை பிரிக்க, குழப்பத்தை ஏற்படுத்த, சத்து ஏற்படுத்த. கடைசி என்னன்னு சொல்கிறேன்னா, உயிரற்ற எலும்பு. இயேசு இல்லாதவர்கள் உயிரற்றவர்கள். சத்தமா சொல்லுங்க, இயேசு இல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களாய் பேர் இருந்தும் பேர் பெற்றும் செத்தவன் என்று ஆண்டவர் சொல்றார் சர்தை சபையை பார்த்து. ஓ ஸ்தோத்திரம். 1 யோவான் 5:12 கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். இயேசு இருந்தா அவங்க உயிர் உள்ளவர்கள். இயேசு இல்லை, இந்த இடத்துல யாராவது உள்ளத்தில் இயேசு இல்லையா? நீங்கள் உயிர் இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்றார், பைபிள் சொல்லுது, தோல் இருக்கிறது, சதை இருக்கிறது, நரம்பு இருக்கிறது, என்ன இல்லை? உயிர் இல்லை, ஜீவன் இல்லை. பாஸ்டர் நல்ல வீடு இருக்கு, நல்ல பங்களா இருக்கு, கார் இருக்கு, நல்ல வேலை இருக்கு, நல்ல புள்ள குட்டிகள் இருக்கு, நல்ல மனைவி இருக்கு, எல்லாம் இருக்கு, என்ன இல்லை? இயேசு இல்லை. அந்த வீட்டுக்குள்ள இயேசு இல்லை. அந்த வீட்டுக்குள் இயேசு வருவாராக. ஆமென். அந்த ஆள் யாருன்னா உயிரற்றவன் என்று சொல்லுகிறது. இந்த காலை நேரத்தில் நமக்குள்ளே ஆண்டவர் ஜீவனை கொடுப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
கர்த்தர் நல்லவர். நம்ம நேரம் ஆயிடுச்சு, நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த 3 அனுபவத்தை விட்டு கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வரட்டும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, உலர்ந்த அனுபவங்கள் எனக்கு வேண்டாம். ஆமென். உடைந்த அனுபவங்கள் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, உயிரற்ற அனுபவங்கள் எனக்கு வேண்டாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே காணிக்கை எடுப்பார்கள். அடுத்தது அடிப்படையாக பிரதர் எபினேசர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கர்த்தருடைய காணிக்கை பொறுப்பாய் அதை பார்த்து கொள்வார்கள். பாஸ்டம்மா ராபோஜனத்தை கொஞ்சம் முன்னாடி இருந்து அதை கவனிக்க அன்பாய் கேட்கிறேன். எல்லா பக்கத்துலையும் பாக்ஸ் வச்சுருக்குறோம். உங்கள் டஸ்ட்டு போடுறது, வேஸ்ட்டு போடுறது நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இந்த நேரம் காணிக்கை நேரம். வேகமாக ஒரு பாடல் பாடும்போது காணிக்கை சேகரிக்கிறவர்கள் ஸ்பீடாக காணிக்கை சேகரிங்கள். கூட்டம் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பை கொடுங்களேன். இந்த பக்கம்லாம் பையை காணும். எடுங்க, வேகமாக எடுங்க. கர்த்தருடைய பந்தி எல்லார் கையிலும் வருவரை பொறுமையாய் காத்திருங்கள். ஞானஸ்தானம் பெற்று அந்த அனுபவத்துக்குள் இருக்கிற எல்லாருக்கும் வேறு சபை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தகுதி உள்ளவர்கள். இருக்கீங்களா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்டீபன் வாங்க. ஈசக்கையா வாங்க. ஐயா ஈசாக்கையா பின்னாடி நிற்கிறாங்க. ஈசாக்கையா இங்கே வாங்க. பேக் சைடில் போங்க. ஸ்பீடாக வேகமாய் கொடுங்கள். நமக்கு நேரம் அதிகமாயிட்டுருக்கு. ஒரு பாடலை கேட்கும்போது நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற நேரம். அடியேனை திருசித்தம் போல ஆண்டு ஆவியானவரே ஆளுகை செய்யும். கல்வாரியே எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. கண்டு விரை தோடி வந்தேன். கல்வாரியின் நம்பினையே கண்டு விரை தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை என்னை கழுவும், சுத்திகரியும். கழுவும் திரு ரத்தத்தாலே கர்த்தருடைய பந்திக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. கரை நீங்க இருதயத்தை கண்ணீரோடு ஒப்பு கொடுப்போம். நமக்கு நேரம், இந்த நேரம் தான் அர்ப்பணிக்கிற நேரம், ஆண்டவரோடு பேசுற நேரம், உலர்ந்த அனுபவங்கள் மாறுகிற நேரம், உடைக்கப்பட்ட அனுபவங்களை கட்டி எழுப்புகிற நேரம், உயிரற்ற உங்களுக்குள்ளே ஆண்டுடைய ஜீவன் பிரவேசிக்கிற இந்த நேரம். ஹல்லேலூயா. கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது கிடைக்கலையா? கிடைக்காதவர்கள் கை உயர்த்தி காட்டுங்கள். ஒரு அம்மா கிடைக்கலாங்க, கை உயர்த்துறாங்க. இல்லையா? கிடைச்சதா? கிடைச்சதா எல்லாருக்கும்? சரீரம், ஆண்டுடைய சரீரமாகி அப்பத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கல்வாரியில் நமக்காக உடைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்மை கட்டும்படியாக, நம்மை நாட்டும்படியாக, நிலைநிறுத்தும்படியாக,
நம்மை ஸ்தாபிக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். அந்த இழந்த அந்த பொசிஷன், அந்த இழந்த அந்த ஸ்தானத்திலே உங்களை நிறுத்துவதற்காக ஆண்டவர் பட்ட பாடுகளை எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்காக என் பாவத்துக்காக, என் அக்கிரமத்துக்காய் நொறுக்கப்பட்டீர். ஹல்லேலூயா. கண்களிலே கண்ணீர் வரட்டும், உள்ளம் உடையட்டும். நொறுங்குண்டு இருதயம் உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை உம்முடைய பாதத்திலே சரணடைகிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தோடு அவருடைய சரீரமாகி அப்பத்தை புசிப்போம். நாம் யாவரும் சேர்ந்து அவருடைய விலையேற பெற்ற ரத்தமாகிய திராட்சை ரசத்தை நாம் பானம் பண்ணுவோம். நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. பக்கத்தில் வேடிக்கை பார்க்க வேண்டாம். போகும்போது டஸ்ட்பின்ல போட்டு போங்க. இப்போ அதெல்லாம் யோசிக்காம தேவ பிரசன்னத்தில் இடைவெளி வரக்கூடாது. ஹல்லேலூயா. பிரசன்னத்தை இழந்துடக்கூடாது. கொஞ்ச நேரம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. இது இந்த 9வது மாதத்தின் 2வது ஆராதனையிலே ஹல்லேலூயா ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிற நேரம், நம்மை பலப்படுத்துகிற நேரம். எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபிப்போம். எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களுக்கு தந்த பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணுங்க. ஒரு பெரிய விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. ஷபா ரிபா கபா லபா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. அற்புதம், விடுதலை, அபிஷேகம். ராகபா சந்தரபா லபா. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால் ஆகும். ஆவியானவர் எங்கேயாங்க விடுதலை. ஆவியானவர் ஆளுகை செய்ய விட்டு கொடுப்போம். ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த ஆவி, உயிர்ப்பிக்கிற ஆவி நமக்குள்ளே கர்த்தர் இந்த மாதத்திலே கட்டளை இடுகிறார். நம்மை சேனையாய் கர்த்தர் எழுப்ப போகிறார். இந்த சபையின் மூலமாய் ஒரு எழுப்புதலை கர்த்தர் தேசத்துக்கு கொண்டு வர போகிறார். அந்த எழுப்புதல் முதலாவது உங்கள் மேல் போடுகிறார். பெற்றுக்கொள். ஓ வல்லமை பெற்றுக்கொள். ஷபா கபா ரிபா கபா. ஓ ரம்சரபோ தீதரபா லபாரியா சேகதோரமா சந்துரியா பாக்கா ஏரி அந்தரபோ. ஓ ஹல்லேலூயா. அநேகர் மேல் தேவ கரம் அமருகிறது. இங்கே ஆவியில உணர்கிற அநேகரை கர்த்தர் இப்போ தொட்டு கொண்டு இருக்கிறார். அபிஷேகம் பெறாதவர்கள் இந்த ஆராதனையில் ஒரு அபிஷேகத்தை இன்றைக்கு உங்களை ஆவிக்குள்ளாய் நிரப்புகிறது நான் பார்க்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு புதிய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். தீபாலா தாராபா சபாலா தூராடா. ஹல்லேலூயா. Oh glory to God. பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் அப்பா. அன்புள்ள இயேசுவே, இந்த முடிவு நேரத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலே முதல் வாரத்திலே முதல் நாளிலே தேவ சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க, மகிமைப்படுத்த ஆண்டவரே, உம்முடைய ஆண்டு வார்த்தை கேட்க, பந்தியிலே கலந்து கொள்ள, எங்களை அர்ப்பணிக்க நீர் தந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. கடந்த 8 மாதங்களும் எங்களை எவ்வளவு அழகாய் நடத்தி வந்தீரப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே உம்முடைய கரத்தை நாங்கள் பிடித்திருக்கிறோம் அப்பா. நீரே எங்களை நடத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக. ஆவியானவர் எங்களை ஆண்டவரே உயிரடச் செய்வீராக. இதிலெல்லாம் நாங்கள் உலர்ந்து போயிருக்கிறோமோ ஆண்டவரே, அந்த உலர்ந்து போன எலும்புகளை அன்று உயிர் பெறச் செய்த தேவன் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில ஒரு உயிர் பெறுகிற அனுபவத்தை தாரும்.
இந்த மாதத்தில் எங்களுக்கு ஆண்டவர் எல்லா ஆண்டவர் பிரச்சனைகளும், உயிரற்று கிடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் உயிருள்ளதாய் மாற்றுங்கப்பா, மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, குடும்பங்கள் ஒன்றாக இணைக்கப்படட்டும், அன்பினால் கட்டப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் உலாவி ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே புதிய ஆண்டவரே உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்களுக்குள்ளே பதிக்கப்பட்டதற்காய் நன்றி. அவைகளை எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நீர் செய்ய போறதுக்காய் நன்றி தகப்பனே. புதிய புதிய காரியங்களை இந்த மாதத்திலே எங்கள் குடும்பத்திலே நிறைவேற்ற போகிறீர் அப்பா. நாங்கள் ஆண்டவரே நினைத்திராத சம்பவங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் மாற்றி தர போறதுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசினஸ்ல மாற்றம், குடும்பத்திலே மாற்றம், வாழ்க்கையில ஆவிக்குரிய நிலையில ஒரு மாற்றம் இந்த மாதத்தில் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டவரே மாற்றத்துக்குள் நடத்துவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை, குழந்தைகளை, பெரியவர்களை எல்லாரையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. போகும்போது ஒரு சந்தோஷத்தோடு எங்களை அனுப்புங்கப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும். இந்த வார்த்தை இந்த மாதம் முழுவதும், இந்த ஆண்டவரே ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு அது உணவாய் மாறட்டும் ஆண்டவரே. தியானிக்கிறவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. இன்னும் மீண்டும் உயிர் பெற்று எழும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிகை தசம பாகங்களை உம்முடைய கரத்தில் அதை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தானே அதை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. உமக்கென்று அதை விதைத்திருக்கிறார்கள். 100 மடங்கு பலனடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. நல்ல சரீர சுகம், பலன் தாங்க, கூட இருங்க ஆண்டவரே. வெற்றியை தாங்கப்பா, மென்மேலும் உயர்த்துங்க ஆண்டவரே. பெருக செய்யுங்க ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த நாளில் கர்த்தருடைய பந்தியிலும் ஆராதனையிலும் பங்கு கொண்ட ஒவ்வொருவரோடும், பிசினஸோடும், குடும்பத்தோடும், எங்களுடைய ஊழியத்தோடும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த போர்டு ஒட்டி